பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, இந்த புதிய ஆண்டில கூட உங்களை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபையின் சார்பாக உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சென்று தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து நம் வார்த்தைக்கு நேராக கடந்து சென்று தேவனோடு பழகி அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கமுள்ளவரே, கிருபை மகிமை நிறைந்த நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கேட்கப்போற தேவ சத்தியம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அதிசயங்கள் நடக்கும்படியாக தேவன் நீர் அற்புதத்தை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்திய வார்த்தைகள் ஆண்டவரே கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கிரகித்து கொண்டு சாட்சியாய் ஜீவிக்க புதிய வருடத்தில் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்துகிற வறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். இந்நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டில கூட கர்த்தர் உங்களை புதிய நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிறைக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியினாலே கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி நீங்கள் காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் எதெல்லாம் தடைப்பட்டு இருக்குது, அந்த தடையான காரியங்கள் எல்லாம் இந்த ஆண்டில அந்த தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியினாலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையை அதை கிரகிக்கக்கூடியவர்களாக, உங்களுடைய இருதயம் மாறும்படியாக தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இடைப்பட்ட பலத்த கிரியைகளை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 65ஆம் அதிகாரம் 11வது வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஆண்டை தேவன் நன்மையினாலே முடிசூட்டுவேன் என்று சொல்லி, உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழியும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்குரைக்கிறார். அநேக ஆண்டுகள் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஒவ்வொரு புதிய ஆண்டும் கடந்து வந்திருக்கிறேன். புதிய ஆண்டுல புதிய நன்மைகளினாலே கர்த்தர் என்னை நினைப்பார் என்று சொல்லி நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கவே இல்லை என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போனது உண்டு. அநேகருடைய வாழ்க்கையில கண்ணீர் கவலைகள் நீங்கள் அப்படியாக இருந்த நாட்கள் உண்டு. ஆகையினால பிரியமானவர்களை, இந்த ஆண்டில கர்த்தர் தம்மை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த புதிய ஆண்டில நீங்க காலை வைக்கும் பொழுதே தேவன் ஒரு நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறபடியினாலே கர்த்தாவே என் வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. கடந்த வருடங்கள் முழுவதுமாக நான் அடைந்த துன்பம், கடந்த வருடங்கள் முழுவதுமாக நான் கண்ட கண்ணீர் ஆண்டவரே, பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றுமே நீர் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை நீங்கள் நம்பும் பொழுது கர்த்தர் இந்த வருடத்திலே உங்களை நன்மையினாலே அவர் நிறைக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நன்மை பெறணும் சொன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு காரியத்தை நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம செய்தாதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்ம எதையும் செய்யாதபடிக்கு நம்ம இருந்து எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் வேண்டும், நன்மை மட்டும் வேண்டும், தேவன் எனக்கு சகாயம் செய்ய வேண்டும், என் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும், எனக்கு நல்ல ஒரு வேலையை கொடுக்க வேண்டும், என்னுடைய திருமண காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்படியாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்ம எதுவுமே செய்யாம என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் நாம் ஏமாந்து போயிடுவோம். ஆகையினால இத்தனை வருடங்களும் இப்படியாக ஏமாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, தோல்வி நிறைந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த ஆண்டிலே நிச்சயமாகவே கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாகவே என்னை அவர் வருஷத்தின் நன்மையினாலே முடிசூட்டுவார் என்று சொல்லி நீங்க நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த நன்மை உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். ஆகையினால நாம் இந்த புதிய வருடத்திலே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணித்தோம் சொன்னா எப்படி வாழணும்? உத்தமமாய் ஜீவிக்க வேண்டும், சன்மார்க்கமாய் ஜீவிக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றிலுமே ஒரு நீதி காணப்பட வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதாக அந்த காரியங்கள் இருக்க வேண்டும். அப்படி உத்தமமாய் நடந்தோம் என்று சொன்னால்தான் நம்முடைய வாழ்வில் தேவன் அற்புதங்களை செய்வார். நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 84ஆம் அதிகாரம் 11வது வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சூரியனாக, கேடகமாக, நமக்கு உதவி செய்யக்கூடியவராக, மறைவிடமாக, நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இப்படி அடைக்கலமாக சூரியனாக நமக்கு தேவன் இருக்கிறபடியினாலே, நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறபடியினாலே நாம் உத்தமமாய் நடந்தால் தேவன் நன்மை செய்வேன் என்று சொல்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காமல் விடவே மாட்டார்.
ஒரு மனிதன் உத்தமமாய் நடந்தான் என்று சொன்னான், அவனுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே நன்மை அவனை தேடி வரும், ஆசீர்வாதம் அவனை தேடி வரும். ஆகையினாலே என் வாழ்க்கையில கர்த்தாவே நான் எந்த இடத்துல உத்தமத்தை தவறி நடந்திருக்கிறேன், எந்த இடத்துல நான் உண்மை இல்லாமல் போயிருக்கிறேன், எந்த இடத்துல கர்த்தரை விட்டு ஆண்டவரே நான் பிரிந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதை எல்லாவற்றையுமே நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நன்மை நாளே முடிசூட்டுவார். உங்களுடைய பாதைகள் நெய்யாய் பொழியும். நீங்க போற இடத்துல எல்லாம் எந்த காரியத்தையும் குறிச்சு நீங்க கலங்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். பாதைகள் நெய்யாய் பொழியும் பொழுது உங்களுடைய பாதை எப்படி இருக்கும் சொன்னா ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். நீங்க போற இடங்களில் எல்லாமே காரியங்கள் கைகூடி வரப்படும். தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட இருப்பார், உங்களை நடத்துவார். உங்க கூட தேவன் இருப்பதை மற்றவர்களும் அறிந்து கொள்வார்கள். ஆகையினால ஆண்டவரே என் உத்தமத்தை நான் பிடித்துக்கொண்டு நடக்கத்தக்கதாக என்னுடைய வழிகள் நீதியுள்ளதாக காணப்படட்டும். ஆண்டவரே என்னுடைய பேச்சு நீதியுள்ளதாக இருக்கட்டும், என்னுடைய சிந்தை நீதியுள்ளதாக இருக்கட்டும், என்னுடைய பார்வை கர்த்தருக்கு உகந்ததாக காணப்படட்டும் என்று சொல்லி இந்த ஆண்டுல இப்படியாக உங்களை நீங்க மாற்றிக்கொள்ளும் பொழுது நன்மையினாலே கர்த்தர் உங்களை முடிசூட்டுவார். இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். உங்களை தேடி எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். ஆகையினால உத்தமமாய் நடக்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். இப்படியாகத்தான் வேதத்துல கூட அநேகர் உத்தமமாய் வாழ்ந்தார்கள். உத்தமமாய் வாழ்ந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் என்னென்ன கேட்டுக்கொண்டானோ அது எல்லாவற்றுமே தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்க உத்தமமாய் நடந்தால் மாத்திரமே தான் ஒரு ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார் இந்த ஆபிரகாம் இடத்துல, நீ எனக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொண்டிரு. அப்படி உத்தமமாய் நடந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். உன் வாழ்க்கையில எது நீ எதிர்பார்த்திருக்கிறியோ. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 99 வருடங்களாக அவர் கடந்து வந்தார். ஆனால் பிள்ளை இல்லாத ஒரு வாழ்க்கை, எவ்வளவோ நிந்தைகள் அவமானங்கள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை. ஆனாலும் அதன் மத்தியிலே கூட அவன் என்ன பண்ணான, கர்த்தரை தேடிக்கொண்டே இருந்தான். உத்தமத்தை விட்டு விடாதபடிக்கு கர்த்தரோடு பழகி கொண்டிருந்தார். கர்த்தர் சொல்றாரு, இன்னும் உத்தமமாய் நீ நட, எனக்கு முன்பாக நீ உத்தமமாய் இருக்கும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். இந்த ஆபிரகாம் தேவனுடைய பார்வையில உத்தமமாய் நடந்தானுங்க. அவன் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றும் நீதி உள்ளதாக காணப்பட்டது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யக்கூடியவராக இந்த ஆபிரகாம் காணப்பட்டான். ஆகையினால தான் தேவனாகிய கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிறவர். அவர் ஒண்ணுமே இல்லாம காணப்பட்டு கொண்டிருந்த அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் மாத்திரம் அல்லாதபடிக்கு அவர் எதற்காக காத்து கொண்டிருந்தாரோ, பிள்ளைன்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு காத்து கொண்டிருந்தார். பிள்ளை இல்லை என்று. இதே போல எத்தனையோ பேரெல்லாம் என் வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்கல, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏங்கி கொண்டு இருக்கிறீர்களா? இந்த வருடத்துல தேவன் உங்களை நன்மையினாலே முடிசூட்டுவார். உங்களுடைய நிந்தையை கர்த்தர் நீக்குவார். ஆகையினால இந்த ஆபிரகாம் உத்தமமாய் நடந்தான். ஆபிரகாம் உத்தமமாய் நடந்ததுனால ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில காணப்பட்ட சஞ்சலம் அவனை விட்டு நீங்கினது, அவனுடைய துயரம் மாறினது, துக்கம் மாறினது. இதற்கு காரணம் அவன் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினதுனாலே, உத்தமமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால. இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உத்தமமாய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாருங்க. நீங்க எந்த இடத்துல தலைகுனிவோடு, வெட்கத்தோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு காணப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் இந்த வருடத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக உங்களை மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய தலையை தேவன் உயர்த்துவார். ஆகையினால கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். இந்த வருடத்துல என் வாழ்க்கையில நன்மை எனக்கு நடக்கும் என்று சொல்லி விசுவாசியுங்கள். நான் எதை கண்டு நான் என்ன பண்ண மாட்டேன், சோர்ந்து போயிட மாட்டேன். என் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு நீங்க ஓட 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 இந்த நம்பிக்கை பூரணமாகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நன்மைகள் நடக்குங்க. உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்ப்பாரு. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்த்த கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணாரு, நன்மையை செய்தார். ஆகையினால உங்களுடைய விசுவாசத்திற்கு ஏற்ற ஒரு பலனை தேவன் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறபடினாலே தேவனாகிய கர்த்தாவே, நான் உத்தமமாய் நடக்கும்படியாக இந்த வேளையில என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணியுங்கள். நாம் இப்பொழுதும் கூட வாசிப்போம். யோபுவின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள்.
யோபுவினுடைய மனைவி தேவனிடத்தில் எவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொண்ட அவள் ஒரே நாளில எல்லாவற்றுமே இழந்த பிறகு இந்த தேவன் எனக்கு வேண்டாம், இந்த தேவன் உனக்கும் வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய கணவனை பார்த்து தேவனை தூஷித்து, ஜீவனை விட இன்னும் உத்தமத்துல நடக்கிறியா, உங்ககிட்ட இருந்த எல்லாமே இழந்து போயிட்ட, பிள்ளைகள் போயிடுச்சு, சொத்து பத்து இல்ல, ஆடு மாடுகள் எல்லாமே உன்னை விட்டு எல்லாமே போயிடுச்சு, ஆனாலும் நீ இன்னும் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றி கொண்டிருக்கிற, உத்தமமாய் நடக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். ஆனால் இந்த யோபு என்ன பண்றாருன்னு சொன்னா, பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிற, தேவனிடத்துல நன்மை பெற்று நாம் தீமை பெறாமல் இருக்க கூடாதா என்று சொல்லி அவன் என்ன பண்ணா, தேவனை உண்மையாய் பின்பற்றினானுங்க. நீங்க கூட உங்களுடைய வாழ்க்கையில கூட, நான் இத்தனை வருடங்களும் என் வாழ்க்கை பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எவ்வளவோ நான் ஜெபித்திருக்கிறேன், எவ்வளவோ உபவாசம் பண்ணியிருக்கிறேன், ஆனாலும் என் ஜெபத்துக்கு நன்மை நடக்கவே இல்லை, பதில் வரவே இல்லை என்று சொல்லி நீங்க காத்து கொண்டிருந்தாலும் இந்த நாள்ல கூட ஒரு நாளும் கர்த்தரை முறுமுறுக்காதீங்க. எத்தனையோ பேர் உங்களை வழி விலக செய்திருக்கலாம். இந்த யோபினுடைய மனைவியை போல உங்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய பக்தியை உங்களை விட்டு நீங்கும்படியாக வழி விலக செய்திருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய உத்தமத்தை ஒரு நாள் விடாதீங்க. நீங்க விடாதபடிக்கு கர்த்தரோடு நடந்து 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 நீங்க அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையினால இந்த யோபு என்ன பண்ணாருன்னு சொன்னா, மனைவி சொல்லை கேளாதபடிக்கு, தன்னுடைய உத்தமத்தை விட்டு விலகாதபடிக்கு அந்த உத்தமத்தை உறுதியாய் பற்றி கொண்டான். அப்படி பற்றி கொண்டதுனால அவனுடைய விசுவாசத்தை தேவனாகிய கர்த்தர் பார்த்து இழந்த யாவற்றையுமே தேவனாகிய கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களோடு யோபுவுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் இழந்தாலும், என் வாழ்க்கையில நன்மை நடக்கலன்னு சொன்னாலும், என் தேவனை விட்டு நான் ஒருபோதும் நான் என்ன பண்ண மாட்டேன், விலகி போகவே மாட்டேன் என்று சொல்லி நீங்க கர்த்தரோடு இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும். உத்தமமாய் ஒருவன் நடக்கிறவனுக்கு தேவன் நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டாருங்க, நன்மை செய்யாம விடவே மாட்டாருங்க. ஆபிரகாம் உத்தமமாய் நடந்தான், தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் இருந்தான். அதே போல யோபுவும் தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்து அந்த உத்தமத்தை உறுதியாக பற்றி கொண்டான். அப்படி இருந்ததுனால தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இல்லாததை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். இந்த யோபுனுடைய வாழ்க்கையில இழந்த யாவற்றையுமே இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த நாள்ல கூட நீங்க எத்தனையோ காரியங்கள்ல தோல்வி அடைந்து எல்லாவற்றையுமே இழந்த ஒரு வாழ்க்கையில நீங்க இருந்தாலும், தேவன் உங்களை இரட்டிப்பான நன்மையினால் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இழந்த ஒவ்வொரு காரியத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒவ்வொருவரும் உத்தமமாய் ஜீவிக்க வேண்டும், சன்மார்க்கமாய் வாழ வேண்டும். நம்முடைய நடக்கையை பார்த்து மற்றவர்கள் இவங்க தேவனோடு பழகி கொண்டிருக்கிறாங்க, இவங்க கூட தேவன் இருக்கிறார் என்பதை அறியத்தக்க வண்ணமாக நாம் என்ன பண்ணணும் சொன்னா, நம்முடைய உத்தமத்தின் பாதையில நடந்து கொண்டே போக வேண்டுங்க. அப்படி இடரக்கூடிய ஒரு காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும், இடரல் உண்டாக்கக்கூடிய வழிகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும், தேவனுடைய வார்த்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு, அப்பா உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு பின்னாலே கேட்குது ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை நான் என்ன பண்றேன், கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படியே நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ரெண்டு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் அவங்க உத்தமமாய் நடந்ததுனால தாவீது சொல்வது போல, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி அவங்க இப்படி நடந்ததுனால நன்மை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தொடர்ந்தது, கிருபை அவனோடு கூட இருந்தது. யோபுவினுடைய வாழ்க்கையிலும் நன்மை அவனை தொடர்ந்தது, கிருபை அவனை சூழ்ந்து கொண்டது. ஆகையினால எவன் ஒருவன் கர்த்தருக்கு பிரியமாய் உத்தமமாய் நடக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில நன்மை வருங்க, கிருபை தேடி வருங்க. நீங்க எதை கண்டோ எனக்கு நன்மை நடக்கணும், ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லிட்டு நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க இப்படி கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கும் பொழுது இந்த வருடத்துல தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆகையினால நன்மை உங்களை தேடி வரும், ஆசீர்வாதம் தேடி வரும். நீங்க எதை கண்டு கலங்காதீங்க, தேவ பாதத்துல அதிகமாக நீங்க காத்து கொண்டிருங்க, உபவாசிங்க, தேவனோடு நெருங்குங்க. இந்த புதிய வருடத்துல புதிய நன்மைகளினாலே கர்த்தர் என்னை நிறைப்பார், என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார், என்னுடைய சபையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும் பொழுது இந்த நன்மைகள் யாவும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். ஆகையினால வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிற தேவனாகிய கர்த்தர் இந்த வருடத்தை உங்களுடைய வாழ்க்கையில நன்மையினாலே முடிசூட்டுவார். உங்களுடைய பாதைகள் நெய்யாக பொழியும். எந்த இடத்துல நீங்கள் இடறி விடாதபடிக்கு கர்த்தரின் கரம் உங்களை தாங்கக்கூடியதா இருக்கிறபடியினாலே தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய திருக்கரத்துல இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களை ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறீங்களோ உங்க எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் தாமே அவருடைய கரத்துக்குள்ளாக ஏந்தி கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம இப்பொழுதும் கூட கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கமுள்ளவரே, கிருபை மகிமை நிறைந்த நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த வேளையில கூட கேட்ட தேவ சத்தியத்தின்படியாக வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிற தேவன் ஆண்டவரே,
உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆண்டவரே எல்லா கஷ்டங்கள், கண்ணீர், துயரங்கள் எல்லாவற்றையுமே மாற்றி வருடத்தை ஆண்டவரே நன்மையினாலே முடிசுட்டுங்கப்பா. இந்த 2026ஆம் ஆண்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாய் மாறட்டும் ஆண்டவரே. அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிற சஞ்சலம், தவிப்பு ஆண்டவரே, வேதனை எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தயவின் கரத்துக்குள்ளாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.